all new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks. சென்னை மெரினாவில் நாளை நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சியை ஒட்டி செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்த விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்பரசன், நாளைக்கு விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்க்க பல்வேறு 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகை புரிய உள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஏற்பாடுகள்லாம் இப்ப தயார் நிலையில இருக்கா? பார்க்கிங் லாட் பத்தி சொல்லுங்க மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து சொல்லுங்க. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நாளை இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியானது நடைபெறவிருக்கிறது. இதற்காக பல லட்சக்கணக்கில் மக்கள் மெரினா கடற்கரையில் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பல பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் 6500 போலீசார் மற்றும் 1500 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 8000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடற்பரப்பில் யாரும் இறங்காத வண்ணம் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் அதே போன்று கண்காணிப்பதற்காகவும் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாடி ஒன் கேமரா மூலம் குற்ற செயலில் ஈடுபடும் நபர்கள் குறித்து அவர்களை கண்காணிப்பதற்காகவும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரை கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நாளை மாலை வரை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் தனிநபர் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் பலூன் இதர பறக்கும் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை போலீசார் இங்கு தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதால் போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வணிக வாகனங்கள் காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் சாலை, ஆர்கே சாலை, கத்தீட்ரல் சாலை, வாலாஜா சாலை என நாளை காலை 7 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் முற்றிலுமாக மேற்கண்ட சாலைகளில் வணிக வாகனங்கள் எதுவும் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை குறிப்பாக போக்குவரத்து மாற்றம் பல்வேறு இடங்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே உள்ள இடங்கள் மொத்தமாக அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று திருவான்மையூரிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிஸை நோக்கி வரும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம், அண்ணா சாலையை பயன்படுத்துமாறு சென்னை போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று பாரிஸில் இருந்து திருவான்மியூர் செல்லும் வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேனாம்பேட்டையிலிருந்து காந்தி மண்டபம் வழியாக தங்களது இலக்கை அடையலாம் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணா சிலையிலிருந்து மாநகர பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, அதே போன்று ரத்னா காபே சந்திப்பு, ஐஸ் ஹவுஸ், பின்பு நடேசன் சாலை, ஆர்கே சாலை வழியாக மந்தவெளி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தங்களது இலக்கை அடையலாம் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று கிரீன்வே சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் மந்தவெளி, ஆரியபுரம் 2வது பிரதான சாலையிலிருந்து டிடிகே சாலை வழியாக அண்ணா சாலையை சென்றடையலாம் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறையானது கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் கூட்டம் மற்றும் வாகனங்கள் அடர்த்தி காரணமாக நாளை மாநகர பேருந்துகள், அதே போன்று மெட்ரோ ரயில்கள் மற்றும் பறக்கும் ரயில்களை பயன்படுத்துமாறு சென்னை காவல்துறையானது கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாளை பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கு ஒரே இடத்தில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் 20க்கும் மேற்பட்ட பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காமராஜர் சாலையில் விஐபி மற்றும் விவிஐபிகளின் கார் பார்க்கிங் செய்யவும், அதே போன்று பிரசிடென்சி கல்லூரி, சுவாமி விவேகானந்தா சாலை, லேடி வில்லிங்டன் கல்லூரி போன்ற இடங்களிலும் காமராஜர் சாலையில் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாந்தோம் சாலை எடுத்துக்கொண்டோம் என்றால் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் சிஎஸ்ஐ பள்ளி, செயின்ட் பேட்ஸ் மேல்நிலைப் பள்ளி, புனித சாந்தோம் பள்ளி, அதே போன்று கத்தீட்ரல் ஆரம்ப பள்ளி போன்ற பகுதிகளிலும் இந்த பார்க்கிங் வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்கே சாலை பகுதிகளிலும் MRTS பகுதி, என்கேடி பள்ளி, அதே போன்று குயின் மேரிஸ் பள்ளி போன்ற பகுதிகளிலும் இந்த பார்க்கிங் வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை காலை 9 மணிக்கு இந்த வாகன பார்க்கிங் நிகழ்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. போக்குவரத்துல சற்று மாற்றங்களும் பண்ணியிருக்கிறாங்க. கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். All new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks.